ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கத்தினர் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அரசாணையில் குறிப்பிட்ட ஊதியத்தை வழங்க கோரி அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் சந்திரன் வழங்க நாம் கேட்கலாம். பூபேஷ் சந்திரன், விரிவான விவரங்கள். நிச்சயமா வணக்கம் ஷாம். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் அந்த துப்புரவு அதே போல OHC ஆபரேட்டர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கு ஏற்கனவே அரசாணையில் குறிப்பிட்டது போல 5640 ரூபாய் ஊதியத்திற்கு பதிலாக வெறுமனே 4700 ரூபாய் மட்டுமே பணம் வழங்கப்படுவதாகவும், அந்த ஊதியமும் கூட அரசு நிர்ணயித்ததன் அடிப்படையில் அவர்களுடைய வங்கி கணக்கில் வழங்குவதற்கு மாறாக தனிப்பட்ட நபர்களுடைய வங்கி கணக்கிற்கு மொத்தமாக வழங்கப்பட்டு அந்த ஊழியர்களிடத்தில் கமிஷன் பெற்றுக்கொண்டு மீதமுள்ள எஞ்சிய தொகையை மட்டுமே பெறுவதாக குற்றச்சாட்டானது முன்வைத்துள்ளனர். அது மட்டுமல்லாது ஏற்கனவே அவர்களுக்கு அறிவித்தபடி சிறப்பு படியான நாள்படி 250 ரூபாய் பணத்தையும் அவர்கள் வழங்குவதில்லை எனவும், இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பலமுறை அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் சார்பாக ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று குடியேறும் போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று மாவட்ட ஆட்சியர் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்று வருவதை ஒட்டி அவர்களோடு அதிகாரிகள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். வயிற்று பிளப்பிற்காக தங்களுடைய பணியை செய்யக்கூடிய தங்களுக்கு அதிகாரிகள் சுமூகமான தீர்வுகளை எட்டப்பட வேண்டும் எனவும், அதுவரை தங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பூபேஷ் சந்திரன்.